ஹாய். ஸோ 22 ஜூலை செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பீரியும் கூட. பட் நம்ம பேசுகிறது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி மட்டும்தான். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸுடைய மூவ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையில் மார்க்கெட்டினுடைய ஓப்பன் ஸ்லைட்டு கேப் பாசிட்டிவ் ஓப்பன் தான். ஆனால் நேற்று கொடுத்திருந்த 25,222 சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஓப்பனிங் மேலே ஓப்பன் ஆக மாட்டோம். இன்கேஸ் நமக்கு அந்த மாதிரி ஓப்பனிங் கிடைச்சா அதை இன்ட்ராடே லெவலில் நம்ம குரூப்பில் பேசிக்கலாம் அப்படின்றத நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தேன் மார்னிங். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு ஸ்லைட் கேப் அப்பில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. பட் அப்படி ஓப்பன் ஆகிற கேண்டல் தான் நமக்கு ஒரு முக்கியமான ட்விஸ்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா 25,158க்கு கீழே, ஏன்னா இது ஷார்ட் கவர் மார்க்கெட்டுடைய எண்டிங் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டிலே 25,158 அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டல் அந்த 158 தாண்டி மேலே போக நினைச்ச கேண்டல் 25,222 சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கிட்ட போக முயற்சி பண்ணிச்சு. பட் எக்ஸாக்டாக பிஎஸ் ஃபர்ஸ்ட் கேண்டல்லேருந்து அதை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் அவர் இல்லை 1 ஹவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,158க்கு மேலே கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் புல்ஸ் பண்ணியுமே அவங்க ஃபெயில் ஆனாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஸோ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லலாம். நம்ம 25,158 சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் செகண்ட் பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய புஷ் நடுன்னு சொல்லக்கூடிய 4,938 அச்சீவ் பண்ணி அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி 25,158 சொல்லக்கூடிய எகெயின் இந்த ரேஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு க்ளோஸுமே நம்ம 25,158 கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல க்ளோஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்டையர் டேவுமே 25,062 சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கீழே மார்க்கெட் வரவே இல்லை. எக்ஸாக்டாக 25,062 கிட்ட தான் மார்க்கெட் வந்த டவுன். இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸாக்ட் லோவே 25,017 நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கிட்ட கூட விடாமல் புல்ஸ் முயற்சி பண்ணாங்க. பட் அவங்களால கடைசி வரைக்கும் 25,158 சொல்லக்கூடிய ஷார்ட் கவர் எண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே புஷ் பண்ண முடியல, அதுக்கு மேலே வச்சு க்ளோஸும் பண்ண முடியல. இதுதான் என்டையர் மார்க்கெட் இன்னைக்கு நடந்தது. ஸோ நம்ம ஷார்ட் கவர் மார்க்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் நம்ம 25,158 கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம எகெயின் செகண்ட் சைக்கிள் ஆஃப் செகண்ட் பிஆர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கன்சிக்யூட்டிவான ஓப்பன் க்ளோஸ் கிடைக்கணும். இன்னைக்கு க்ளோஸ் கிடைச்சிருக்கு. நாளைக்கு 25,158 கீழே ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம என்டையர் டேவுமே புதன்கிழமை 25,158க்கு மேலே போக விடாமல் அப்படியே போனாலும் கொண்டு வந்து அதுக்கு கீழே வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதனுடைய ஃபைட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு. ஒரு வேளை நம்ம நெகட்டிவ் ஓப்பனிங் சொல்லக்கூடிய 25,062 கீழே நாளைக்கு இதுதான் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆக்ட் ஆகும். இதுக்கு கீழே நமக்கு ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் பியர் மார்க்கெட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதான் என்டையர் மூவ். இன்னைக்கு ஓப்பனாக சொன்னால் நமக்கு இன்ட்ராடே லெவலில் செல்புல கீழே நம்மளுடைய டார்கெட்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. பையபோ கிட்ட கூட மார்க்கெட் ஆல்மோஸ்ட் போகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பையபோ ஜஸ்ட் ட்ரிகர் மட்டும் தான் பண்ணியிருக்க ஒழிய நமக்கு பையபோக்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகலை இன்னைக்கு இன்ட்ராடே லெவலில். ஓவரால் இதுதான் நடந்துச்சு. அண்ட் இந்த க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்ன, ஃபர்தர் வேல்யூஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். நாளைக்கு வென்ஸ்டே உடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் 25,132. இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சதுன்னா இமீடியட்டாக நம்ம 25,158 சொல்லக்கூடிய அந்த செகண்ட் செட் ஆஃப் பியர் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட நமக்கு ஃபைட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பிஎஸ் அதை டிஃபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தடையும் இதுக்கு மேலே போகணும்னு நினைச்ச மார்க்கெட்டை வந்து 25,158 கிட்ட தான் மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தி கீழே கொண்டு வந்தாங்க பிஎஸ்சி. இன்னைக்கு ஃபுல் டே நம்ம 158க்கு மேலே போக விடலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸ் விட்டு பேசணும் அப்படின்னா அப்போது எகெயின் நாளைக்கு நம்ம பாசிட்டிவ் பண்ணி கிடச்சுன்னா 158 அந்த ஸ்ட்ரகிளையும் அந்த ஃபைட் நம்மளால எதிர்பார்க்கலாம். அது மீறி போனாலுமே இந்த இடத்துல ஃபெயில் ஆனாலுமே நமக்கு 25,228 மார்க்கெட்டை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நடக்கும். ஓப்பனாக சொல்லணும், கிளியராக சொல்லணும் அப்படின்னா 25,158 25,228 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் டுமாரோ. இதுவே நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சுன்னா பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை நியூட்ரலாக ஓப்பன் ஆகி நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த பிரேக் பண்ணி கீழே வர மார்க்கெட்டு அடுத்து அந்த பியர் மார்க்கெட் பொசிஷனை நோக்கி நகரும். அப்படி நகரும் போது 25,032 24,958 நமக்கு முக்கியமான இன்ட்ராடே டிஃபர்ஸாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ பொசிஷனடலை தொடர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் இந்த 2 இன்ட்ராடே டிஃபென்ஸ் மேற்கொள்ளும். ஸோ இதுதான் ஓவரால் வேல்யூஸ் ஃபார் டுமாரோ. இந்த வேல்யூஸ் மட்டும் போதும். இதுக்கு மேலே அது தாண்டி போகிற பட்சத்தில் இன்ட்ராடே லெவலில் வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை எனக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பேசுவோம். இன்னைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புல் சைட் நான் பேசணும் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் 25,250 சிங்கிள் டிஜிட்டாக இருக்காங்க. ஸோ அதை நம்ம முதல்ல பார்க்கலாம். 25,250 ஆல்மோஸ்ட் சிங்கிள் டிஜிட்டில் இருக்காங்க. ரொம்ப வீக் அப்படின்னா அவங்க 25,400 மேலே ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ இது என்ன தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஷார்ட் கவர் மார்க்கெட்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் தான் நல்ல ஓரளவுக்காச்சும் பொசிஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ 25,200க்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் மார்க்கெட்டால் ஃபர்தராக மேல் நோக்கி நகரதில் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அது மேற்கொள்ள முடியும். சொல்லப்போனால் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,200, அதை விட்டால் 300 இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை தாண்டின மட்டும் தான் மார்க்கெட் ரேலி ஆகும். அன்லஸ் அது கொஞ்சம் கஷ்டம். மேபி கேப்பப்பில் ஓப்பனிங் கிடைச்சா ஒரு சின்ன ரீடெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேலிக்கான பாசிபிள் கிடைச்சா நம்ம மூவ் பண்ணலாம். இப்போதைக்கு அதை ஓவர் நைட்டில் கால் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது பண்ணவும் கூடாது. அதான் டிசிப்ளினரி ஆக்டும் கூட.
இதுவே நம்ம பிஎஸ் சைடு பேசணும் அப்படின்னா பிஎஸ் இப்போதைக்கு 24,950 வரைக்கும் பொசிஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 950ங்கிறது 24,938 ரேஞ்ச் வரைக்கும் குறிக்கும். ஏன்னா அது பொசிஷனல் வரைக்கும் தான் இப்போதைக்கு அவங்க எய்ம் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஓப்பனிங்கை பொறுத்து அவங்களுக்கு சாதகமான ஓப்பனிங் கிடைச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் அந்த பொசிஷனல் வரைக்கும் அவங்க கொண்டு வரதுக்கான எல்லா எஃபர்ட்டும் அவங்க போடுவாங்க. ஸோ இப்போதைக்கு ஓவரால் சொல்லணும் அப்படின்னா நம்ம 25,100 ஸ்ட்ராங்கான கால் அடிஷன், அப்போ 25,132ங்கிறது பாசிட்டிவ் ஓப்பனிங், கரெக்டான ஓப்பனிங்காக தான் இருக்கும். அதுக்கு மேலே ஓப்பனிங் கிடைச்சா மட்டும்தான் நம்ம 2500 ஃபைட் பண்ணுவோம். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 days இருக்குது எக்ஸ்பைரிக்கு. மேக்ஸ் பைன் 2500 இருக்குது. 2500 சுற்றி ஃபைட் இருக்கும். அதாவது 25,132லேருந்து 25,158 இந்த ரேஞ்சுக்கு நடுவில் ஃபைட்டை மெயின்டைன் பண்ணாலும் மெயின்டைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சு மூவ் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு இதை பற்றி பேசுவோம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.